ஆனா ரசூல் சல்லல்லாஹு வந்து என்ன பண்ணாங்க, நான் பெரிய நபியா இருந்தா தொழுங்க நோன்பு வைங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பேன். எதுக்கு ரசூல்லா வந்து தாய்க்கு போகணும், எதுக்கு வந்து ரசூல்லா மதீனா போகணும், எதுக்கு மக்களை ரெடி பண்ணணும்? ஒரு அரசாங்கமா கொண்டு தீனை கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்லணும்னா ஒரு ஆட்சி அதிகாரம் அரசாங்கம் இருந்தாதான் சொல்ல முடியும்னு தான் அவர் பண்ணார். அதை நம்ம மறந்துட்டோம். அப்போ மெயினானது என்னது, அல்லாஹ் இந்த குரானை சட்டத்திட்டம் அல்லாவோட குரான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஆட்சி அதிகாரம் இருக்கணும். அது இருந்ததுனாலதான் ரசூல்லா ஆட்சி புரிஞ்சாரு. அதுக்கப்புறம் அபூபக்கர் புரிஞ்சாரு, உஸ்மான் புரிஞ்சாரு, உமர் புரிஞ்சாரு. இவங்க எல்லாம் இவ்வளோ வாழ்ந்து காட்டி நம்ம மறப்போமான்னு நினைச்சாங்க. நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், 5 கடமை தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத் இது மட்டும் போதும். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்கூலுக்கு கரெக்டா போறோம், கரெக்டா யூனிஃபார்ம் போடுறோம், கரெக்டா ஹோம்ஒர்க் பண்றோம், எல்லாம் பண்றோம். எக்ஸாம் எழுத மாட்டேன்றோம். எக்ஸாம் நமக்கு தெரியல. அல்லாஹ் சொன்ன எக்ஸாம் என்னது, அல்லாஹ் சொன்னால நான் உங்களை ரூஹ வச்சு நிப்பாட்டுவேன், உங்க ரூஹ எல்லாம் கொஸ்டின் கேட்பேன். என்னன்னு, நீ என்ன பத்தி இந்த உலகத்தை போய் சொல்வியா? நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், இந்த உலகத்துல வந்து 5 கடமையை செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் சொன்ன கேம் என்னது, இந்த உலகத்துல போய் நீ போய் சொல்லு. என்ன சொல்லு, இந்த குரான் என் வழியில இருந்து நபிமார்கள் வருவாங்க, என் வழியில இருந்து குரான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அந்த குரான் வச்சு நீ அரசாங்கம் இருந்தாதான்ப்பா நீ சொல்ல முடியும். இப்ப நம்ம யாருன்னா அரசாங்கத்துல இருக்கிறோமா? இல்ல. இருக்கிறதெல்லாம் மாற்று மத சகோதரன் அரசாங்கத்துல இருக்கிறாங்க, இல்ல அமெரிக்கால அவங்க எல்லாம் இருந்துட்டு என்ன பண்றாங்க, ஃபுல்லா ஃபித்னா ஃபசாத் பண்றாங்க. ஆனா இருந்தது யாரு, உமர் இருந்தாரு ஆட்சியில. உமர் என்ன சொன்னாரு, நான் ஆட்சியில இருக்கும்போது ஒரு ஆடு இறந்தாலும் நான் அதுக்கு பதில் சொன்னாங்க. அப்போ நம்ம மேல என்ன கடமையா இருக்கு? அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஹஜ்ஜு ஜகாத் எல்லாம் கொடுத்துட்டு இந்த தீனுல நின்னாங்க. அப்பதான் உங்களோட நோன்பு எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ நம்மளுக்கு ஆட்சி அதிகாரம் கொண்டு வர முடியாது, நம்ம வந்து போய் போர் பண்ண முடியாது. நம்ம அப்படி பண்ணோம், ஜியாது நினைப்பாங்க. ஜியாது பண்ண நம்மளுக்கு நரகம். நம்ம அது சொல்ல, நம்மள வந்து ஷைத்தான் மறக்கடிச்சுட்டான். அல்லாஹ் இந்த உலகத்தை ஏன் படிச்சா, எதற்கு அனுப்பிச்சா, எதுக்காக நபிமார்கள் வந்தது, ஷைத்தான் மறக்கடிச்சுட்டான். இதை தெரிஞ்சுட்டு இறைவா எப்படி இப்ராஹிம் நபி முன்பக்கம் என்னுடைய முகத்தை திருப்புகிறேன் என்ற மாதிரி, ஓ அப்போ நபிமார்கள் இதற்காக வந்தாங்களா, ரசூல்லா இதற்காக பாடுபட்டாரா, இது தெரிஞ்சிச்சு. இப்போ குரான் இதற்காக தான் அனுப்பப்பட்டதா, இப்போ தெரிஞ்சுட்டு நீ நமாஸ் வச்சா உங்க நமாஸ் ஏற்றுக்கொள்ளப்படும். இது தெரிஞ்சுட்டு நீ நோன்பு வச்சா நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா இதுதான் அவங்க செஞ்சாங்க. அவங்க நோன்பு வச்சாங்க, அது எல்லாமே பண்ணிட்டு தீனுக்காக பிரயாணம் பண்ணாங்க. நோன்பு வச்சுட்டு போர் புரிஞ்சிருக்காங்க. தைமம் செய்யறது எல்லாம் எப்போ வருது, அவர் இந்த தீனுக்காக போருக்கு போகும்போதுதான் ஒவ்வொன்றா இறங்குது. இதெல்லாம் நீங்க நிறைய ஹதீஸ்களை பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரியும். இதுல பெண்களோட தியாகம் என்னென்ன இருந்தது அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், குறிப்பிட்ட ஹதீஸை மட்டும் தான் கேட்டுக்கிட்டு மேலோட்டமான ஹதீஸ்களை பார்த்துட்டு போதுமாக்கிக்கிட்டோம். போதும்ப்பா நான் ஜெயிச்சுட்டப்பா. இதை யார் கொண்டு வர நம்ம மனசுல, ஷைத்தான். காரி நம்ம கூட இருந்துட்டு நீ கரெக்டா இருக்கிற, நீ தான் தொழுதுட்டுமா, நீ தான் நோன்பு வச்சுட்டியம்மா, நீ தான் ஹஜ்ஜு செஞ்சுட்டியம்மான்னு நம்மளை போதுமாக்குறான்.